கரண்ட் இல்லாமல் எல்லாரும் உட்காந்து பேசி இது பண்ணிகிட்ருக்கிறத பார்த்தா மாறன் நேராக வந்துட்டு பக்கத்து வீட்டில் அவங்க தெரிஞ்சவங்க வீட்டில் போயிட்டு ஒயர் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து கரண்ட் வந்துட்டு இது பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு எப்பட்றா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இது மாதிரி அவர் தான் வந்துட்டு சொன்னார் ராமச்சந்திரன். நீங்கள் வந்து அவரே வந்து சொல்கிறாரு பக்கத்து வீட்டுக்காரர், நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வீட்டுக்கு கரண்ட் வர வரைக்கும் இதையே யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் லைட் எல்லாமே எரிஞ்சிருது. இப்போ தண்ணி இல்லையன்ற மாதிரி பிருந்தா சொல்ல, தண்ணிக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்ட்டு வீரா வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் அவங்க தெரிஞ்சவங்கெல்லாம் வந்துட்டு ட்ரம்மில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி வந்துட்டு ஃபுல் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே எல்லோரும் சந்தோஷமாக போய் தூங்குறாங்க. மறுநாள் காலையில் இங்கே ராமச்சந்திரன் பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்க. வந்து விஜய் கிட்டே கேட்க, விஜய் அப்படியெல்லாம் யாரும் இல்லை, இந்த மாதிரி சீன் போட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு வீரா வந்துடுறாங்க. அப்புறமா அவங்க மாமாவை கூப்பிட்டு விட என்ன விஷயம்னு கேட்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும் 10,000 ரூபாய், நீங்கள் தான் உதவி பண்ணணும், இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்ல ராமச்சந்திரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வள்ளிக்கிட்ட போய் டீ போட்டு சொல்கிறாங்க. உடனே வீரா உள்ளே போயிட்டு அவங்கக்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிறாங்க. வள்ளியம்மா கிட்டே இருக்கிற வீட்டுக்கான செலவுக்கான பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. அடுத்தது பிருந்தா கிட்டே இருக்க ஃபீஸ்க்கான பணத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஒரு 10,000 வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு மாமா இருந்தாங்க அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் யோசிக்க கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லி கொடுக்க, அப்புறமா அவரும் வாங்கி கொடுத்துட்றாரு. அப்புறம் போன பிறகு இந்த பணம் எப்படி வந்துச்சுமான்னு சொல்லி கேட்க, வேறு ஒன்றும் இல்லைண்ணே, அவளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வச்சுருந்தது நீ ஆட்டோ ஓட்டணும் பணம், அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே பிருந்தாவோட ஃபீஸு, வீட்டு பணம், வீட்டு செலவு பணம் எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. என்னால் தானே அப்படி ஆச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க. விஜய் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்க ஒற்றுமையை முதல்ல உடைக்கணும், எத்தனை நாளைக்கு இப்படியே வச்சு சமாளிக்கிறாங்க பார்த்துருவோன்னு பிளானும் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, பசங்க இவ்வளோ கஷ்டப்படுத்துங்களே, ஒரு உதவி கூட பண்ண முடியாமல் இவங்களுக்கு வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வள்ளி ஃபீல் பண்ணி சாமி முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்க மாட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து விஜி தானேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆமாம்ல, நீ தான் கடவுளாச்சு, நீ வந்து யாரையும் தண்டிக்க மாட்டேல, நான் தண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக தப்பான முடிவு எடுக்கிறாங்க. நேராக ஒரு பாட்டில் எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டு விஜி அவங்களும் அவங்க அம்மாவும் அவங்களுக்காக சமைச்சு வச்சுருந்த அந்த சாப்பாட்டில் கிச்சனில் போயிட்டு அந்த இது கலக்கிட்டு வந்துடுறாங்க. பாய்சனை கலந்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. என்னை மன்னிச்சுப்பா கடவுளே, ஒரு சின்னதாக ஒரு இது கூட எந்த தண்ணியும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பேன், தப்பும் நடக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா எனக்கு வேறு வழி தெரியல, எல்லோரும் நல்லா இருக்கணும் என் பசங்களான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே வெளியே வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.